Good morning students. Welcome to Subhashakti College of Arts and Science for Women, Satyamangalam, Kulithalai. I am Professor Priya, Head of the Department of Mathematics. Today we teach about transportation problem. ஏற்கனவே வந்து transportation problem வந்து போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளமில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்கலாம், 2 மார்க் கொஷின்ஸ் என்னென்ன கேட்கலாம், 5 மார்க் கொஷின்ஸ் என்னென்ன கேட்கலாங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். அதில் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மினிமைஸ் z ஈக்குவல் டு சம்மேஷன் i is equal to 1 to m, சம்மேஷன் j equal to 1 to n, xij, cij is the cost. Subject to the constraints, supply constraints ஒன்று கொடுப்போம், demand constraints ஒன்று கொடுப்போம். ஸோ சம்மேஷன் j equal to 1 to n, xij equal to ai, i equal to 1 to m, இது வந்து supply constraintக்கு. Summation i is equal to 1 to m, xij equal to bj, j equal to 1 to n, இது வந்து demand constraints. xij greater than or equal to 0 for all I and j. ஸோ இது வந்து என்னென்னா மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலேஷன் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்னு கேட்டால் இந்த ஆன்சர் எழுதலாம். அடுத்தது basic feasible solution. So the number of basic variables of the general transportation problem at any stage of feasible solution must be m plus n minus 1, where m is the number of rows and n is the number of columns. So இத்தனை possible solutions இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதை தான் basic feasible solution அப்படின்னு சொல்லுவோம். Next, non-degenerate. A feasible solution involving exactly m plus n minus 1, கரெக்டாக m plus n minus 1 பாசிட்டிவ் வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா அதை தான் வந்து என்னென்னா நான் டீஜெனரேட் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் சொல்லுவோம். அதர்வைஸ் இட் இஸ் அ டீஜெனரேட் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஸோ m plus n minus 1 பாசிட்டிவ் வேரியபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதை நான் டீஜெனரேட்டுன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா அதை டீஜெனரேட் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்னென்னா டோட்டல் டிமாண்டும் டோட்டல் சப்ளையும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் சொல்லுவோம். அதர்வைஸ் இட் இஸ் அன் அன்பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். ஸோ வென் த டோட்டல் டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் சப்ளை, த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் இஸ் செட் டு பி பேலன்ஸ்ட், அதர்வைஸ் இட் இஸ் அன்பேலன்ஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இந்த பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்திலே 2 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. பேலன்ஸ்னா என்ன, அன்பேலன்ஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இங்கே 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் எது கேட்டாலுமே நம்ம எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நான் டீஜெனரேட் கேட்டாலும் எழுதலாம், இல்லைன்னா டீஜெனரேட் கேட்டாலுமே எழுதலாம். ஸோ இதெல்லாமே வந்து 2 மார்க் கொஸ்டினில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் occupied cells. So the allocated cells in the transportation table will be called occupied cells and empty cells will be called non-occupied cells. அதாவது இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே வந்து சோர்ஸஸ் இருக்கும், இங்கே வந்து டெஸ்டினேஷன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா allocated cells. ஸோ இதை தான் வந்து என்னென்னா செல்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 செல்ஸ் இருக்குது. ஸோ இதில் அலோகேட்டட் செல்லும்போது இப்போ நம்ம சம்மு போடும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இங்கே வந்து அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா இதை தான் அலோகேட்டட் செல்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த அலோகேட்டட் செல்ஸ் இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிள் வில் பி கால்டு ஆக்யூபைடு செல்ஸ். இதுக்கு பேர் ஆக்யூபைடு செல்ஸ், இது அன்ஆக்யூபைடு செல்ஸ். ஸோ எங்கே இப்போ 5 இங்கே வந்து 4 இப்படி இந்த மாதிரி இருக்குது, இதை வந்து ஆக்யூபைடு சொல்லுவோம், இது வந்து அன்ஆக்யூபைடு செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது சம் போடும்போது நான் வந்து மறுபடியும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, நெக்ஸ்ட் methods to find initial basic feasible solutions. என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா there are several methods to finding a initial basic feasible solution. இதை ஷார்ட்டாக IBFS அப்படின்னு கூட ஷார்ட்டாக எழுதிக்கலாம், இனிஷியல் பேசிக் feasible solution. ஸோ வந்து செவரல் மெத்தட்ஸ் இருக்குது. இருந்தாலும் நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் நம்ம யூஜி ஃபைனல் இயருக்கு என்னென்ன மெத்தட் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா there are 3 methods to finding a initial basic feasible solutions. So first one is northwest corner method, northwest corner method இல்லைனா northwest corner rule அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் least cost method. least cost methodலே ரோ மினிமா வரலாம், காலம் மினிமா வரலாம். ஸோ அடுத்தது Vogel's approximation method. Vogel's approximation methodனு சொல்லலாம், அப்படி இல்லைனா penalty method அப்படின்னு சொல்லலாம். ஸோ northwest, least cost, Vogel's approximation method.
இதுதான் வந்து நம்ம வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய சம் வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் அந்த மெத்தடை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதிலே பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்னு வச்சு ஒரு சம்மு பார்ப்போம். அன்பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து சம் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு சம்க்கு போகலாம். ஸோ இப்போ வந்து என்னென்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்துக்கு இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாங்கிறத இப்போ பார்ப்போம். ஸோ யூஸ் நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட் டு அப்டைன் இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் ஆஃப் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். ஸோ இப்போ இதுதான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சோர்ஸு டெஸ்டினேஷன்ஸ் இருக்குது, சப்ளை டிமாண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சம்ஸ் இது தான். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா டோட்டல் சப்ளை கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த சப்ளையில் உள்ளது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். சப்ளையில் உள்ளது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ 250 + 300 550 + 400 ஸோ 950 வருது. ஸோ 950 டோட்டல் சப்ளை. அதே மாதிரி டோட்டல் டிமாண்டு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா இதுவும் 950 வருது. ஓகே, ஸோ டோட்டல் சப்ளை டோட்டல் டிமாண்டு இது ரெண்டுமே எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன எழுதணும்னா டோட்டல் சப்ளை 950 டோட்டல் டிமாண்டு 950 இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ டோட்டல் சப்ளை ஈக்குவல் டு டோட்டல் டிமாண்ட் இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால the given problem is a balanced transportation problem. the balanced transportation problemனு எழுதிடலாம். ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் அது பேலன்ஸ்ட். அதர்வைஸ் இட் இஸ் அன் அன்பேலன்ஸ்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். அந்த அன்பேலன்ஸ்ட் அசைன்மெண்ட் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் சம்மில் பார்ப்போம். இது வந்து என்னென்னா பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்துக்கு நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ feasible சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத ஸ்டெப் 1ல் எழுதிடணும். Therefore, there exists a feasible solution to the transportation problem. Exist ஆகும் அப்படிங்கிறது தான் ஸ்டெப் 1. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் தான் இப்போ வந்து ப்ரொசீஜர் பிரகாரம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து என்னென்னா சப்ளை இருக்குது, சப்ளை இது வந்து டிமாண்டு. ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு செல்லில் கார்னரை தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு செல்லில் கார்னர் அதை தான் அசைன் பண்ணணும். நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு செல்லில் அந்த கார்னரை நம்ம அசைன் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா சப்ளை வந்து 250 டிமாண்ட் வந்து 200. உங்களுக்கு ஷார்ட்டாக எப்படி போடணுங்கிறத தான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ சப்ளை வந்து 250 டிமாண்ட் வந்து 200. இந்த 250 200 இதில் மினிமம் எதுன்னு பார்க்கணும். 200 இஸ் த மினிமம். ஸோ அந்த மினிமத்தை இங்கே எழுதணும் 200. ஸோ மினிமத்தை இங்கே எழுதணும் 200 இங்கே 250. சப்ளை டிமாண்டை கம்பேர் பண்ணணும். அதில் வந்து எது வந்து மினிமமாக இருக்கோ அதை இந்த கார்னரில் ஃபஸ்ட்டு செல்லில் கார்னரில் நம்ம இது பண்ணணும். ஸோ இங்கே வந்து டிமாண்டுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னோம்னா இங்கே அடிச்சுருவோம். இங்கே 250ல் 200 போச்சுன்னா 50. ஸோ மினிமம் என்னங்கிறத எடுத்து எழுதுகிறோம். இங்கே 200 அடிச்சிடணும். 250ல் 200 போச்சுன்னா 50 அப்படிங்கிறத சொல்லணும். இங்கே 200 அடிச்சிட்டோம். அப்போ இந்த இதில் வந்து நமக்கு வந்து எதுவுமே தேவையில்லை. அப்போ இந்த ஃபஸ்ட்டு காலத்தை நம்ம கேன்சல் பண்ணிடணும். ஸோ இங்கே வந்து நம்ம என்னது சோர்ஸு டெஸ்டினேஷன்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா ஃபஸ்ட்டு என்ன செஞ்சோம் 200 250 கம்பேர் பண்ணுறோம். இதில் மினிமம் வந்து 200. அந்த 200 ஃபஸ்ட்டு செல்லில் நம்ம கார்னரில் நம்ம அசைன் பண்ணுறோம். இந்த 200 கேன்சல் பண்ணிட்டோம். 250ல் 200 போச்சுன்னா 50 இருக்குது. இங்கே வந்து எதுவுமே இப்போ தேவை இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு காலத்தை நம்ம கேன்சல் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இங்கே அடுத்தது நெக்ஸ்ட்டு செல்லு தான் பார்க்கணும். ஸோ இந்த செல்லில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா அதே மாதிரியே கம்பேர் பண்ணணும். இங்கே 50 இங்கே 225 50 இருக்குது, இங்கே 225 இருக்குது. மினிமம் பார்த்திங்கன்னா 50. ஸோ அந்த 50யை நம்ம இங்கே எழுதணும். இதை கேன்சல் பண்ணிடணும். 225ல் 50 போச்சுன்னா 175. 50 இங்கே 225 மினிமம் என்னவோ அதை எடுத்து நெக்ஸ்ட்டு செல்லில் எழுதணும். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு காலம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்ததுக்கு போகணும். அப்போ இங்கே 13 தான். ஸோ இந்த செல்லில் பார்த்திங்கன்னா 50 இங்கே 225 அதில் மினிமம் 50. அந்த 50யை எழுதிடுறோம். அங்கே கேன்சல் பண்ணிடுறோம். 225ல் 50 போச்சுன்னா 175. அப்போ அங்கே சப்ளையில் எதுவுமே கிடையாது. அப்போ இந்த ரோவை என்ன செஞ்சுருவோம், கேன்சல் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு செல் இங்கே எல்லாமே போயிடுச்சு. இந்த ஃபஸ்ட்டு காலம் போயிடுச்சு, ஃபஸ்ட் ரோ போயிடுச்சு.
அடுத்தது செகண்ட் ரோவில் அடுத்த செல்லு இதுதான் இருக்குது. அப்போ இந்த செல்லில் அசைன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 300 இருக்குது, இங்கே 175 இருக்குது. 300 175 இருக்குது. ஸோ இதில் மினிமம் பார்த்திங்கன்னா 175. ஸோ அந்த 175 எழுதணும். 300 175, அதில் மினிமம் 175. ஸோ அந்த 175 இங்கே எழுதுகிறோம். இந்த 175 எழுதுனோடனே இதை என்ன செஞ்சிடணும், கேன்சல் பண்ணிடணும். 300ல் 175 போயிடுச்சுன்னா எவ்வளோ வரும், 125. ஓகே. ஸோ இங்கே 175 கேன்சல் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த காலத்தில் மீதி இருக்கிறத நம்ம கேன்சல் பண்ணிடுவோம், அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ 2 காலம் அந்த ரோ இதெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு செல் வந்து இந்த செல். இப்போ அதே மாதிரி கம்பேர் திஸ் 125 அண்டு 275. ஸோ மினிமம் வந்து 125. ஸோ 125 இங்கே எழுதுகிறோம். இங்கே 125 கேன்சல் பண்ணிடுவோம். 275ல் 125 போச்சுன்னா 150. ஓகே. ஸோ இங்கே 125 கேன்சல் பண்ணாச்சு. இந்த ரோவில் இருக்கக்கூடிய ரிமைனிங் இதை கேன்சல் பண்ணிடணும். மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா அடுத்தது இங்கே 2 காலம் கேன்சல் ஆகிடுச்சு, 2 ரோ கேன்சல் ஆகிடுச்சு. தேர்ட் ரோவில் இந்த 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த 2ல் கார்னரை தான் ஃபஸ்ட்டு செல்லில் தான் அசைன் பண்ணணும். ஸோ இதில் இந்த செல்லை அசைன் பண்ணுறோம். 150 இருக்குது, இங்கே 400 இருக்குது. மினிமம் என்ன, 150. ஸோ 150 எழுதுகிறோம். இங்கே கேன்சல் பண்ணிடுறோம். 400ல் 150 போச்சுன்னா 250. ஸோ ரிமைனிங் 250. இங்கே நமக்கு டிமாண்டு சப்ளை எல்லாமே ஈக்குவல் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் வந்து நம்ம போடணும். இங்கே வந்து டோட்டல் சப்ளை டோட்டல் டிமாண்டு இது ஈக்குவலுங்கிறத காமிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான்ப்பா நம்ம வந்து ப்ரொசீஜர் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலுக்கு நம்ம அசைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு செல்லை தான் அசைன் பண்ணணும். எடுத்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு செல்லை அசைன் பண்ணிவிட்டு ரெண்டத்தையும் சப்ளையையும் டிமாண்டையும் கம்பேர் பண்ணி அதில் மினிமம் எதுவோ அதை தான் இங்கே வந்து போடணும். மீதி இருக்கிறது அங்கே முடிஞ்சிருச்சுன்னா அந்த ரோவையோ அல்லது காலத்தையோ நம்ம என்ன செய்யணும், கேன்சல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் வரும். அதுக்கப்புறம் ஸ்டெப் 3ல் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்டெப் 3ல் நம்பர் ஆஃப் ரோஸ், அதாவது எம். நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை இருக்குது, 1 2 3. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் எம் இஸ் ஈக்குவல் டு 3. நம்பர் ஆஃப் காலம்ஸ் 1 2 3 4. ஸோ நம்பர் ஆஃப் காலம்ஸ் n இஸ் ஈக்குவல் டு 4. Therefore, number of basic solution formula m plus n minus 1. m plus n minus 1. Number of basic solution formula m plus n minus 1. Where m ங்கிறது 3, n ங்கிறது 4. அப்போ 3 plus 4 minus 1 வந்து என்ன வரும், 6 வரும். 3 plus 4 minus 1 that is equal to 6. ஸோ பேசிக் சொல்யூஷன் நமக்கு எத்தனை கிடைக்கணுங்கிறத ஃபார்முலா மூலியமாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். m + n-1 ஃபார்முலாவை அப்ளை பண்ணோம்னா நமக்கு 6ன்னு வருது. இப்போ நம்ம நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்லு பார்க்கணும். நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்ஸ், நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்னால் இப்போ எத்தனை இங்கே வந்து டோட்டலாக எத்தனை செல்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 செல்ஸ் இருக்குது. ஸோ இந்த சம்மில் பார்த்திங்கன்னா 12 செல்ஸ் இருக்குது. இதில் நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்லு எத்தனை வந்திருக்கு, இந்த 12 செல்ஸில் எத்தனை செல் வந்து நம்ம அலோகேட் பண்ணியிருக்கோன்னு பார்க்கணும். இங்கே 200 ஒன்று அலோகேட் பண்ணியிருக்கோம், 50, இங்கே 175 125 1 2 3 4 5 6. ஸோ இதான் நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்ஸ் வந்து என்னென்னா 6. அப்போ நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்ஸும் பேசிக் சொல்யூஷனும் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா ஈக்குவலாக இருக்குது. நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல்லும் 6, நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷனும் 6. ஸோ அதனால் இந்த கிவன் ப்ராப்ளம் இஸ் ஏ நான் டீஜெனரேட் ப்ராப்ளம். ஸோ கொஸ்டினில் கேட்கலாம், இந்த கொடுத்துருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து டீஜெனரேட்டா நான் டீஜெனரேட்டான்னு கேட்கலாம். அப்படி கேட்கும் பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ பேசிக் சொல்யூஷன் வந்து m + n-1 கண்டுபிடிக்கிறோம். அலோகேட்டட் செல் எத்தனை வருதுன்னு பார்க்குறோம். 2 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் வந்து நான் டீஜெனரேட்டுன்னு சொல்கிறோம். அப்படி ஈக்குவலாக இல்லைனா அது டீஜெனரேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன்ஸ் என்னென்ன ஃபீஸிபிள் சொல்யூஷன் நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத எழுதணும். இது ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் தான். அப்போ இந்த ஃபஸ்ட்டு செல்லில் நம்ம எப்படி எழுதுவோம், x11 எவ்வளோ வந்திருக்கு, 200. அடுத்தது x12 எவ்வளோ வந்திருக்கு, 50. அடுத்தது x22 எவ்வளோ வந்திருக்கு, 175. நெக்ஸ்ட்டு x23 எவ்வளோ வந்திருக்கு, 125. x33
x33 எவ்வளோ வந்திருக்கு 150, x34 250. ஸோ இது வந்து இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன்ஸ். இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன்ஸ் நம்ம இவ்வளோலாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டேப்லேஷனில் இப்போ என்ன சொன்னோம்? பேசிக் சொல்யூஷன் வந்து x11, இது x12, அதே மாதிரி இது செகண்ட் ரோவில் செகண்ட் காலம் x22 175, x23 125, x33 150, x34 250 அப்படிங்கிறத நம்ம வந்து பேசிக் சொல்யூஷனாக எழுதியிருக்கோம். அதுக்கு கரஸ்பாண்டிங் காஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா 11, இந்த 50க்கு பார்த்தீங்கன்னா 13 வரும், 175க்கு 18, 125க்கு 14, 150க்கு 13, 250க்கு 10. ஸோ இது வந்து இதெல்லாம் வந்து என்னென்னா காஸ்ட்டு, இது வந்து சொல்யூஷன் x11 அந்த பேசிக் சொல்யூஷன். ஸோ இப்போ வந்து மினிமம் காஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா 200 × 11 கண்டுபிடிக்கணும். 200 × 11 ப்ளஸ் 50 × 13 ப்ளஸ் 175 × 18 ப்ளஸ் 125 × 14 ப்ளஸ் 150 × 13 ப்ளஸ் 250 × 10. அதாவது அந்த பேசிக் சொல்யூஷனையும் அந்த காஸ்ட்டையும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும், அந்த 6 அலோகேட்டட் செல்லுக்கு உள்ளதை மட்டும். ஸோ அதுதான் வந்து என்னென்னா டோட்டல் மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு. ஸோ 200 × 11 ப்ளஸ் 50 × 13, 50 × 13 ப்ளஸ் 175 × 18, 175 × 18 ப்ளஸ் 125 × 14 plus 150 × 13 plus 250 × 10, 250 × 10. ஸோ இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா 12,200 அப்படிங்கிறது வரும். ஸோ திஸ் இஸ் யுவர் மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் 12,200 அப்படிங்கிறது. ஸோ அந்த அலோகேட்டட் செல்லில் உள்ளதை மட்டும் காஸ்ட்டையும் அந்த சொல்யூஷனையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறது தான் நமக்கு மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் 12,200 அப்படிங்கிறது வருது. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சம் வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த சம்மை போட்டிருக்கோம். இதே சம்முக்கே வந்து நம்ம லீஸ்ட் காஸ்ட் மெத்தடும் யூஸ் பண்ணலாம், ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தடும் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து லீஸ்ட் காஸ்ட்டும் ஓகல்ஸும் போடுவோம். அதுக்கப்புறம் ஆன்சரை பார்க்கும்போது விச் ஒன் இஸ் த பெஸ்ட் மெத்தட் ஃபார் அமாங் தீஸ் 3 மெத்தட்ஸ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த 3 மெத்தடில் எது பெஸ்ட்டு மெத்தடுங்கிறத நம்ம கடைசியாக நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்ங்கிறது நம்ம வந்து யூஜி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுட்ருக்கீங்க, அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் படிப்பீங்க, அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ்லேயுமே இது யூஸ் ஆகும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அலைடு மேக்ஸ் படிக்கிறவங்களுக்கு. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இது வந்து நார்த் வெஸ்ட்டுங்கிறது ஒரு 5 மார்க் கொஸ்டின்லையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 10 மார்க் கொஸ்டின்லையும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, தேங்க்யூ கேர்ள்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு சம் வந்து அதை நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலில் என்ன சம் பார்த்தோமோ அதே சம்க்கு லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் அப்ளை பண்ணோம்னா அதோட சொல்யூஷன் எப்படி கிடைக்குதுங்கிறத பார்ப்போம். ஸோ லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் அதே சம்க்கு ஏற்கனவே ஸ்டெப் 1ல் என்ன செய்வோம்? டோட்டல் சப்ளை எவ்வளோ வரும்? 950 வரும். டோட்டல் டிமாண்ட் அதே 950 தான். ஸோ டோட்டல் சப்ளை 950, total demand 950. So total supply equal to total demand. Therefore the given problem is a balanced transportation problem அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடுவோம். Therefore there exists a feasible solution exist ஆகும். ரெஸ்ட் அப்போ எழுதிடுவோம். ஸோ ஸ்டெப் 1ல் இதை எழுதிடுவோம். டோட்டல் சப்ளை டோட்டல் டிமாண்ட் அது பேலன்ஸ்டாக அன்பேலன்ஸ்டாக feasible solution எக்ஸிஸ்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் 1ல் எழுதிடுவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல் நார்த் வெஸ்ட் கார்னர் ரூல்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஃபஸ்ட்டு செல்லை நம்ம அசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இங்கே லீஸ்ட் காஸ்ட் மெத்தடில் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிள் கொடுத்துருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிளில் எது மினிமம் எலிமெண்ட், இந்த டேபிள்லே எது மினிமம் எலிமெண்ட் எது அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதே ப்ரொசீஜர் தான், அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிள் இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிளில் மினிமம் எலிமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 10 தான் மினிமம் எலிமெண்ட். அப்போ 10 வந்து இந்த ஒரே காலத்தில் 2 டைம்ஸ் இங்கேயும் வந்திருக்கு, இங்கேயும் செகண்ட் ரோலையும் வந்திருக்கு, தேர்ட் ரோலையும் வந்திருக்கு. அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஒரே காலத்திலே இருக்கிறதுனால நம்ம வந்து ஆர்பிட்டரியாக நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த 10 சூஸ் பண்ணுறோம்.
அப்போ இங்கே வந்து எப்படி இருக்குது, இங்கே 250 இருக்குது, இங்கே 300 இருக்குது. ஸோ டிமாண்ட் வந்து 250, சப்ளை வந்து 300. அப்போ மினிமம் எது 250. ஸோ 250 இங்கே எழுதுவோம். ஓகே, 250 எழுதுவோம். அப்போ இங்கே 250 என்ன பண்ணிடணும், கேன்சல் பண்ணிடுவோம். இங்கே 300ல் 250 போச்சுன்னா என்ன வரும், 50. ஸோ இங்கே 250 கேன்சல் பண்ணுறோம். இங்கே 300ல் 250 போச்சுன்னா 50 அப்படிங்கிறத நம்ம எழுதிடுவோம். இங்கே வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா, இங்கே டிமாண்ட் வந்து ஓகே ஆகிடுச்சு. அப்போ இந்த காலத்தை ரிமைனிங் எலிமெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணிடணும், கேன்சல் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய டேபிள்லேயே ரிமைனிங் டேபிளில் எது மினிமம் எலிமெண்ட்டுங்கிறத பார்க்கணும். அப்போ 11 இஸ் த மினிமம் எலிமெண்ட். இது வந்து 17. 11 இஸ் த மினிமம் எலிமெண்ட். அப்போ 11ங்கிறது மினிமம் எலிமெண்ட்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து 200, அவங்க சப்ளை எவ்வளோ கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க, 250 கொடுக்குறது ரெடியாக இருக்காங்க. ஆனால் நமக்கு எவ்வளோ தேவை, 200 தான் தேவை. அப்போ 250 200ல் மினிமம் இது 200. அப்போ அந்த 200 இங்கே எழுதணும். அப்போ இங்கே கேன்சல் பண்ணிடணும். இங்கே 250ல் 200 போச்சுன்னா 50 அப்படிங்கிறத எழுதிடுவோம். ஓகே, ஸோ இங்கே 200 கேன்சல் பண்ணிட்டோம். டிமாண்டு கிளியர் ஆகிடுச்சு. அப்போ இந்த காலத்தில் ரிமைனிங் எலிமெண்ட்ஸை கேன்சல் பண்ணிடணும். ஓகே, ஸோ இருக்கக்கூடிய ரிமைனிங் டேபிளில் மினிமம் எதுங்கிறத பார்க்குறோம். இங்கே 13 இருக்குது, செகண்ட் காலத்துலேயும் 13 இருக்குது, தேர்ட் காலத்துலேயும் 13 இருக்குது. இப்போ நம்ம வந்து ஆர்பிட்டரியாக சூஸ் பண்ண முடியாது. ஒரே காலத்தில் இருக்கும்போது வேணால் நம்ம ஆர்பிட்டரியாக சூஸ் பண்ணலாம். இங்கே செகண்ட் காலம், இங்கே தேர்ட் காலம் ரெண்டுமே மாறி இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா, டிமாண்டை பார்க்கணும். டிமாண்டில் எது அதிகமோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். இங்கே 225 இருக்குது, இங்கே 275 இருக்குது. அப்போ எது அதிகமாக இருக்குது, இங்கே தேர்ட் காலம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த 13 தான் சூஸ் பண்ணணும். அப்போ இங்கே சூஸ் பண்ணோம்னா இங்கே 275, இங்கே 400 இருக்குது. ஸோ மினிமம் வந்து 275. இங்கே 275, இங்கே 400ல் 275 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 125. ஓகே, ஸோ இங்கே 275 கேன்சல் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய ரிமைனிங் எலிமெண்ட்ஸை கேன்சல் பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு தேவையானதை அவங்க சப்ளை பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அதர் எலிமெண்ட்ஸை நம்ம டிலீட் பண்ணிடுவோம். அப்புறம் மீதி என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஒரு காலம் மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு காலத்தில் மினிமம் எலிமெண்ட் என்ன 13. அப்போ 13 ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். இங்கே சப்ளையில் 50 இருக்குது, டிமாண்டில் 225 இருக்குது. இப்போ மினிமம் என்ன 50. அப்போ இந்த 50 இங்கே கேன்சல் பண்ணிடுவோம். 225ல் 50 போச்சுன்னா 175. ஓகே, so 175. Next minimum 18. 18 is the next minimum. So you have to consider this cell 175 and 50 irukku. So 50 is the minimum. You cancel that. 125. So 175 minus 50, 125. So இங்கே 24ங்கிற ஒரே ஒரு செல் தான் இருக்குது. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா சப்ளைலையும் 125 இருக்குது, டிமாண்ட்லேயும் 125 இருக்குது. அப்போ கரெக்டாக ஈக்குவலாக வந்துடுச்சு. ஸோ 125 கேன்சல் பண்ணிடுவோம். ஓகே, இதுதான் வந்து என்னென்னா லீஸ்ட் காஸ்ட் மெத்தடோட ப்ரொசீஜர். நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலில் ஃபஸ்ட்டு செல்லை அசைன் பண்ணி நெக்ஸ்ட்டு அடுத்த செல்லை இது மாதிரி பண்ணிட்டு வந்தோம். இங்கே லீஸ்ட் காஸ்ட் மெத்தடில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, இருக்கிறதுலே மினிமம் எலிமெண்ட் என்னங்கிறத சூஸ் பண்ணி அந்த அதே ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா, இருக்கிறதுலே மினிமம் பார்த்திங்கன்னா இந்த செல்லில் 10 தான் இருக்குது. அப்போ இந்த காலத்தில் 2 வந்திருக்கிறதுனால நம்ம ஆர்பிட்டரியாக சூஸ் பண்ணோம், அதில் எந்த இதுவும் கிடையாது. ஆனால் 13 சூஸ் பண்ணும்போது செகண்ட் காலத்துலேயும் 13, தேர்ட் காலத்துலேயும் 13 இருக்குது. அப்போ நம்ம ஆர்பிட்டரியாக சூஸ் பண்ணக்கூடாது. டிமாண்டில் என்ன அதிகமாக இருக்கோ அந்த காலத்தை தான் நம்ம என்ன செய்யணும், சூஸ் பண்ணணும். அது சூஸ் பண்ணோம்னா இங்கே 13 தான் வந்து டிமாண்டில் அதிகமாக இருக்கிறதுனால இதை சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் நம்ம வந்து லீஸ்ட் காஸ்ட் மெத்தடுக்கு அப்ளை பண்ணணும். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல் என்ன செய்வோம், பேசிக் சொல்யூஷன் என்ன, நம்பர் ஆஃப் அலோகேட்டட் செல் என்னங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த டீஜெனரேட்டாக நான் டீஜெனரேட்டர்னு செக் பண்ணிவிட்டு ஃபீஸிபிள் சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். ஃபீஸிபிள் சொல்யூஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும், x11 இது x11 வந்து 200, அதுக்கு கரஸ்பாண்டிங் காஸ்ட் வந்து C11. ஸோ 200 × 11. அதே மாதிரி x12 50, அதுக்கு கரஸ்பாண்டிங் காஸ்ட்டு C12 13. ஸோ அது மாதிரி தான் இங்கே எழுதியிருக்கேன். x11 200, C11 11, x12 50, C12 13. நெக்ஸ்ட்டு x22 50, அதுக்கு கரஸ்பாண்டிங் காஸ்ட்டு C22 = 18. நெக்ஸ்ட்டு x24 250, C24 அது வந்து 10.
next x3 to 125, C3 to 24, x33 275, C33 13. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா இந்த சொல்யூஷன் இதுக்கு கரஸ்பாண்டிங் காஸ்ட் x11 C11 இந்த மாதிரி நீங்கள் வந்து எழுதிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு மினிமம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து 200 × 11, 50 × 13, 50 × 18, 250 × 10, 125 × 24, 275 × 13. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா லீஸ்ட் காஸ்ட் மெத்தடோட ப்ரொசீஜர். ஸோ நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலில் நம்ம வந்து இதே சம்க்கு பார்த்தோம். அதே மாதிரி அதே சம்க்கே லீஸ்ட் காஸ்ட் மெத்தடுக்கும் அதே மாதிரியே ப்ரொசீஜர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்ன அப்படின்னோம்னா ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொன்னோம்னா நார்த் வெஸ்ட் கார்னர் ரூலில் ஃபஸ்ட்டு செல்லை அசைன் பண்ணி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு செல் அந்த மாதிரி அசைன் பண்ணி நம்ம சம் போட்டுக்கிட்டு வந்தோம். லீஸ்ட் காஸ்ட் மெத்தடில் இருக்கிறதுலையே எது மினிமம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிளில் இருக்கிறதுல எது மினிமம்ங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர் அதே ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் 10 வந்து மினிமம்னு ஃபஸ்ட்டு கிடச்சிச்சு. ஒரே காலங்கிறதுனால நம்ம ஆர்பிட்டரியாக சூஸ் பண்ணணும். இதே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா 13 பார்த்திங்கன்னா செகண்ட் காலத்துலேயும் வந்திருக்கு, தேர்ட் காலத்துலேயும் வந்திருக்கு. அப்போ எப்படி சூஸ் பண்ணுறது, ஆர்பிட்டரியாக சூஸ் பண்ணக்கூடாது. அதோட டிமாண்ட் அந்த செகண்ட் காலத்தையும் தேர்ட் காலத்தையும் கம்பேர் பண்ணணும். அதிலோட டிமாண்டை பார்க்கணும். டிமாண்ட் எது வந்து அதிகமாக இருக்கோ அந்த காலத்தை தான் நம்ம சூஸ் பண்ணி அந்த வேல்யூவை சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ செகண்ட் காலம் தேர்ட் காலத்தில் 13 வந்திருக்கு. டிமாண்ட் பார்த்திங்கன்னா செகண்ட் காலத்தில் 225 இருக்குது, தேர்ட் காலத்தில் பார்த்திங்கன்னா 275 இருக்குது. அப்போ இதுதான் வந்து அதிகம். அப்போ 275. அப்போ தேர்ட் காலத்தை சூஸ் பண்ணி இந்த 13 சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதில் இந்த ஒரு ப்ராப்ளம் தான் வரும். அதனால் டை வந்துச்சுன்னா டிமாண்ட் எது அதிகமாக இருக்கோ அதை தான் சூஸ் பண்ணி இந்த ப்ரொசீஜரை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதான் வந்து என்னென்னா லீஸ்ட் காஸ்ட் மெத்தடுக்கு பார்த்துருக்கோம். இதே சம்முக்கு நம்ம வந்து என்ன செய்வோம்னா ஓகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் நம்ம பார்ப்போம்.